டெய்லி நம்ம ரோட்ல லட்சக்கணக்கான டூ வீலர்ஸையும் லட்சக்கணக்கான ஃபோர் வீலர்ஸையும் பாக்குறோம். இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேரு டூ வீலர்ல பக்கத்துல போகும்போது கூட நான் ஹெல்மெட் யூஸ் பண்றேன்னு யூஸ் பண்றீங்க? ஹெல்மெட் யாருக்காக? நாமளுடைய சேஃப்டிக்காகவா, இல்ல டிராபிக் போலீஸ்க்காகவா, இல்ல ரூல் போட்ட கவர்மெண்ட்காகவா? இங்க நிறைய பேர் போலீஸ்க்காக நினைச்சிட்டு போலீஸ பார்த்தவனையும் ஹெல்மெட்டை போடுறதும், அவங்களுக்கு பயந்து ஹெல்மெட்டை போடுறதும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம தமிழ்நாடு போலீஸ நிறைய பேர் ஸ்ட்ரிக்டா இல்லன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்றோம். கட்சி ரீதியா கூட இந்த மாதிரி கருத்துக்கள் வரதான் செய்து. சில பேர் ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்றோம். ஹெல்மெட் விஷயத்துல ஒரு ஆளுக்கும் ஒரு போலீஸ் போட முடியாது. போலீஸ் ஒரு இடத்துல நிக்கிறாங்கன்னா நாம ஹெல்மெட் போடாம வந்தா அவங்களை எப்படி ஏமாத்திட்டு போறது, அவங்கள சுத்தி எப்படி போறது, இந்த பக்கம் போனா அவங்கள தாண்டி போயிடலாம்னு சொல்லிட்டு மாதிரி குறுக்கு வழியை தான் நம்ம பாக்குறோமே தவிர நம்ம ஹெல்மெட் போட்டு போகணுங்கிற எண்ணமே நமக்கு இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆளுங்க என்ன சொல்றாங்க, போலீஸ் இன்னும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ஏன் மக்களை விடுறாங்க, எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம போறாங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு சைடு கிரிட்டிசைஸ் பண்றோம். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் தோணும், இவங்களுக்கு இன்னும் ஃபைன் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு. யாருன்னா ஹெல்மெட்டை வண்டிலேயே வச்சுட்டு போட மாட்டாங்க. போலீஸ்காரங்க பார்த்தோன்னே ஹெல்மெட்டை போடுறதும், அவங்களை தாண்டி போனதுக்கு அப்புறம் ஹெல்மெட்டை கழட்டிறதும் இருக்கு. ஹெல்மெட் யாருடைய பர்பஸ்க்காக? நம்ம சேஃப்டிக்கு போட சொன்ன விஷயத்தை ஏன் நம்ம இன்னொருத்தவங்களுக்காக நம்ம போடுறதும் கழட்டுறதுமா இருக்குது? இந்த விஷயத்துல யாரு மேல தப்பு? ஹெல்மெட் போட சொல்லி போடாம போற நாம மக்கள் மேல தப்பா, போலீஸ்காரங்க மேல தப்பா, இல்ல ரூல் போட்ட கவர்மெண்ட் மேல தப்பா அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு ரைஸ் ஆகுது. தஞ்சாவூர்ல ரீசெண்டா டிராபிக் போலீஸ் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லி டயர்ட் ஆகி போட்டவங்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ பெட்ரோலும் ஃப்ரீ ஐஸ்கிரீமும் 50 பேத்துக்கு பிரியாணியும் ஆனியனும் தக்காளியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பண்ணாலுமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல அடிச்சதை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்பயும் நம்ம அவங்க தான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்ட்ரிக்டா ஃபைன் போட்டாங்கன்னா டெய்லி வருமானம் வாங்குறவங்க எங்களுக்கு அவ்வளவுதான் வருமானமே வருது, அதையும் போலீஸ் ஃபைன் சொல்லி வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் நாம அவங்களதான் கிரிட்டிசைஸ் பண்றோம். அதே போல சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியுது, கவர்மெண்ட் 1000 ரூபாய் தராங்க, அது 500 ரூபாய் காசாவும் 500 ரூபாய் ஹெல்மெட்டாவும் கொடுக்க வேண்டியதானு சொல்லிட்டு திரும்பியும் நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஃப்ரீயா தான் எதிர்பார்க்கிறோம் ஹெல்மெட்டை. போலீஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியல. உங்களுக்கு இதுல ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நானும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.